அண்ணாமலையும் சீமானும் இனிமேல் தமிழக அரசியலில் கிங் மேக்கர்ஸ். குறிப்பாக அண்ணாமலை வந்து இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு அதை மொத்தமாக கவர் பண்ணிக்க. எடப்பாடி அவர்கள் லீடர்ஷிப்பை எப்படி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தேர்தலில் எடப்பாடி அவர்கள் தோற்றால் அவர் நாளை பொதுச் செயலாளராக இருப்பாரா இல்லையான்றதே பெரிய கொஸ்டின் மார்க் வந்து. ப்ரூவே பண்ண விஜயை வந்து விஜயை நம்பி வந்து ஏடிஎம்கே போகிறதுக்கு ப்ரூவ் பண்ண சீமானாவையும் பாஜகவையும் பாமகவும் சேர்த்துக்கிறது இவங்க நல்லது. பாஜகவை சேர்க்கறது எப்படி பாஜகவும் சீமானும் சேவாராங்க அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, பெரியார் மேட்டரில் அண்ணாமலை கருத்தும் சீமான் கருத்தும் ஒன்றாகுது. கச்சத்தீவை மீட்பதற்காக நிறைய முயற்சி நடந்துட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது அடுத்த மாதம் ஒரு நற்செய்தி வரும்னு கூட சொல்றாங்க. விஜய் விடுங்க, விஜய் வந்து அவர் வந்து பொலிட்டிக்கல் இக்னோரண்ட், பொலிட்டிக்கல் கிட், சின்ன பையன். பாலிடிக்ஸை பொறுத்தவரை அவர் வந்து ஒன்றும் கிடையாது, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. டிஎம்கே பிடி அதில் வந்து எல்லாரும் கிளியர் ஆயிட்டாங்க. அண்ணாமலை ஃபுல்லாக கிராஸ் பண்ணிட்டார். அந்த 10% ஓட்டை வந்து கிட்டத்தட்ட கிராஸ் பண்ணி 8% போல் பண்ணிட்டார். இன்னும் போக அந்த எலெக்ஷன் அந்த ஓட்டை வந்து அவர் சைடில் போல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஜெயக்குமார் அவர்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி வேண்டவே வேண்டாம். தங்கமணி, வேலுமணி, அதாவது கொஞ்சம் சென்னையை தாண்டிங்கன்னா அவங்களுக்குலாம் பாஜக கூட்டணி வேணும். கொங்கு பெல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் பிஜேபி, கொங்கு பெல்ட் இல்லை, சென்ட்ரல் தமிழ்நாடே கொஞ்சம் வேணும். ஏன்னா இவங்க 1% வாங்குவாங்க சார். 1% என்ன உங்க சீட்டே கிடைக்காம போயிடும். அவங்க எம்எல்ஏ ஆனால் தானே அவங்க கெத்து. இந்த கட்சி ஆரம்பிக்கிறதே திமுக தோற்கடிக்க தான். தீய சக்தியை திமுகவை வேறடிப்போம் தான் ஆரம்பிச்சாங்க. அந்த எண்ணம் உண்மையிலே எடப்பாடி அவர்களுக்கு இருந்தால் நிச்சயமாக ஒரு மெகா கூட்டணியை அவர் ஃபார்ம் பண்ணும். ஆனால் அவர் மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்ணால் மக்கள் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சாமானியர் நாகராஜ் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்பு. எப்படி இருக்கீங்க சார்? உங்கள் ஆசீர்வாதம். நல்லா இருக்கேன் சார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து 2026க்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இப்போ அதிகமாக பேசப்படுறது என்னன்னா, ஏடிஎம்கே யார் கூட கூட்டணி போவாங்க, பிஜேபி சைடு ஆஃப் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போவாங்களா, இல்லை டிவிகே கூட, இல்லை சீமான் கூட போவாங்களா அப்படின்ற பேச்சு இருக்கு. நீங்கள் இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி ஏடிஎம்கே யார் கூட போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஏடிஎம்கே பொறுத்தவரை வந்து எடப்பாடி லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ண வேண்டிய எலெக்ஷன் இது. ஆமாம் சார். ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து 10 தேர்தல் தோத்த எடப்பாடி, 9 தேர்தல் தோத்த எடப்பாடின்னு சொல்லி அவர் வந்து கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, 2019 எலெக்ஷன் ஒரு மினி சட்டசபை தேர்தல் நடந்தது 20 சீட்டுக்கு. அதுலேயும் ரூலிங் பார்ட்டியாக இருந்து 20 கூட ஜெயிக்க முடியல, 9 சீட் தான் ஜெயிச்சாங்க. அப்புறம் 2019 தோல்வி. 2019 தோல்விக்கு அப்புறம் 2021 அந்த எலெக்ஷன்ல இருந்த அந்த சீட்ஸ் கூட அந்த ஏடிஎம்கேவோட டிஸ்குவாலிஃபைடு எம்எல்ஏஸ்க்கான எலெக்ஷன் தான். அது ஏடிஎம்கே ஜெயிச்ச சீட்டே திருப்பி ரீட்டைன் பண்ண முடியல அவங்களால. 2021 ஆச்சு. 2019 தோல்வி, 2021 தோல்வி, அப்புறம் 2024 தோல்வி. உள்ளாட்சி தேர்தல், அதாவது உள்ளாட்சி தேர்தல், ஓகே, உள்ளாட்சி தேர்தல் என்னைக்குமே கணக்கு எடுக்க முடியாது. பட் உள்ளாட்சி தேர்தல் சேர்த்தா நிறைய தேர்தல் வந்து தோல்வி. அதில் முக்கியமானது என்னன்னா, உள்ளாட்சி தேர்தல் வந்து அவங்க வந்து ஆட்சியில் இருக்குமோ நடந்தது. அதோட என்ன வருத்தமான விஷயம்னா, ஈரோடு பை எலெக்ஷனை ஸ்கிப் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இதுக்கு மேலே நம்ம இன்னும் கம்மியாக ஓட்டு வாங்கி டெபாசிட் போயிடுமோன்ற பயத்தில் வந்து ஈரோடு பை எலெக்ஷனை வந்து ஸ்கிப், தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி அது, அந்த ஸ்ட்ராட்டஜியில் அவங்க போனோன்னா அது அப்படி தான் போயாகணும். ஸோ எடப்பாடி லீடர்ஷிப்கான கொஷின் மார்க். ஸோ எடப்பாடி அவர்கள் லீடர்ஷிப்பை எப்படி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தேர்தலில் எடப்பாடி அவர்கள் தோற்றால் அவர் நாளை பொதுச் செயலாளராக இருப்பாரா இல்லையான்றதே பெரிய கொஷின் மார்க் வந்துடும். அதுதான் உண்மை, அதுதான் வந்து ஃபேக்ட். இது எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும். அதனால் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறாங்க. ஸோ 2024 நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்கும், என்டிஏ மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். மோடிக்கு நெக்ஸ்ட் ஆளாக எடப்பாடி பழனிசாமி தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆஃப் த ஹோல் அலையன்ஸ் சொல்லி என்டிஏல வந்து அவங்க இருந்தால். அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷும் கிடையாது அலையன்ஸில், அப்புறம் தான் வந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து இருந்தது. அதுலேருந்து 3 மாதத்தில் எப்படியாவது வெளில போனோம், இவங்க இல்லைனா தான் எனக்கு எதுவும் இல்லை, இவங்க பிஜேபியால் தான் எங்களுக்கு எல்லாம் ஓட்டும் போச்சு, இவரோட லீடர்ஷிப்பு தான் எல்லாருமே கொஸ்டின் பண்ணாங்க. அதனால தான் மக்கள் ஓட்டு போடல. ஏங்க, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பார்த்த ஒரு இடத்துல பார்த்தவங்களுக்கு எடப்பாடி அவர்களை பார்க்கும்போது அதற்கான ஒரு
அவரை பார்த்து ஓட்டு போடணுன்றதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கணும்ல. அதுக்கு எந்த ரீசன் இருக்குது மக்களுக்கு? அது இல்லை. ப்ளஸ் தொண்டர்களும் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டால்வார்ட்ஸை பார்த்துட்டு ஒரு சாமானிய தலைவரை பார்க்கும்போது நான் தப்பு சொல்லலை. திருப்பியும் அவர் வந்து ஒரு பொசிஷனாக இருந்து அங்கே தலைவராக இருக்கார். அதை வந்து கிராஸ் பண்ண முடியல மக்களால். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இவ்வளோ தேர்தல் தோற்ற எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எவ்வளோக்கு அலையன்ஸை நம்ம வந்து நிறைய சீட்ஸ் கொடுத்து ஜெயலலிதா ஃபார்முலா அடாப்ட் பண்ணி நம்ம கம்மி சீட்ஸ்லேருந்து 170 நிற்க வேண்டாம். இவங்களுக்கு தேவை 117 சீட்டு தான். நம்ம 170 117 எடுக்கிறது ஒன்று தான், 130 117 எடுக்கிறது ஒன்று தான். அப்போ எவ்வளோ பேர் அகாமடேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் அகாமடேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? டிவிகே, சீமான், பிஜேபினா என்டிஏன்னு சொல்லிக்கலாம், பாமக, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இவங்க எல்லாமே சொல்லிக்கலாம் அந்த இடத்துல. அவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருக்கிறது டிவிகே விஜய் தான். அவருக்கு வந்து என்னென்னா, பிஜேபிக்கு ஸ்ட்ராங்காக நோன்னு சொல்ல முடியல, ஆனால் எனக்கு வந்து விஜயும் சீமானும் இருந்தால் நல்லது. ஸோ விஜய் சீமான் வச்சுக்கலாம். நாளைக்கு ஒருவேளை விஜய் சீமானை வரமாட்டேன்ட்டார்னா அப்புறம் பாஜகவை சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இந்த வலையில் அண்ணாமலை விழவில்லை. அதனால தான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார், எங்களை நோட்டா பார்ட்டின்னு சொன்னாங்க, அதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு வேணுங்கிற போது வேணும், வேணாங்கிற போது வேணும். எந்த அரசியல் தலைவராது எலெக்ஷன் நடக்கிறது பிரதமர் யாருன்ட்டு, ஜெயிக்க போகிறது பிரதமர் மோடின்னு தெரியும், அப்போ கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற இந்த முட்டாள்தனமான அரசியல் முடிவை எந்த கட்சிக்காரரும் எடுக்க மாட்டாங்க. ரைட். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சால்வ் பண்ணி எடப்பாடி வந்து கிரவுண்ட் ஜீரோக்கு வரார். ரைட். இந்த எலெக்ஷன் நம்ம ஜெயிக்கலன்னா அவ்வளோதான். அதனால தான் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்கார். அவர் எல்லாருமே ட்ரை பண்ணுறார். இன்றைய தேதி வரலே திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, வலுவாக இருக்குது. 2024 படி 4 முனை ப்ளஸ் விஜய் சேர்த்து 5 முனை, 5 முனை வந்தால் திமுக 150 சீட்டுக்கு மேலே ஷோர் ஷாட்டாக அடிக்கும். 150க்கு மேலே அப்படியே கிரவுண்ட் ஹேண்ட்ஸ் டவுனாக அடிப்பாங்க. ஒருவேளை வந்து 4 முனை போட்டியாது, அதாவது பிஜேபி அந்த பிஜேபி பாமக அவங்களாம் உள்ள சேர்ந்தா ஒரு 130 சீட்டு 125 சீட்டுக்கு டிஎம்கே வந்து கண்டெயின் பண்ணலாம். ஆனால் இதுவே பிஜேபி, சீமான், பாமக அவங்களாம் வச்சு ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அப்போ அந்த எலெக்ஷன் ஃபைட்டிங் எலெக்ஷன் ஆகும். நீங்கள் மறக்கக்கூடாது, பிகேவை கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துமே போன வாட்டி வந்து 2.5%, 1.5%, 2% தான் திமுக ஆட்சியை பிடிச்சிது. நிறைய க்ளோஸான சீட்ஸ் இருந்தது. ஸோ எல்லா ஓட்டுமே க்ரூஷியல். ஓகேவா? பாஜகவோட 8% இருக்குது பாஜகவுக்கு. ஆனால் பாஜகவுக்கு 8% எங்கே இருக்குது? சென்னை சிட்டி, சவுத் சென்னையில் இருக்குது. சவுத் சென்னையில் வந்து எப்போவுமே ஏடிஎம்கே ஜெயிக்கிற சீட்ஸ் இருக்குது. வேளச்சேரி ஆகட்டும், மயிலாப்பூர் ஆகட்டும், டி நகர் ஆகட்டும், சத்யாலாம் டி நகர்லாம் டிஎம்கே வந்து எம்எல்ஏ ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ தான் வந்து கருணாநிதி, அதாவது டி நகரில் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள்லாம் இப்போ தான் ஜெயிச்சிருக்காங்க. அவர் ஜெயிச்சதும் வந்து ரொம்ப கம்மி, 600 ஓட்லேயும் இனிமேல் தான் அவர் வெற்றி பெற்றார். ஏடிஎம்கேக்கு ஃபேவரபுளாக இருக்கிற சீட்ஸ் எல்லாமே பாஜக ஓட் கட் பண்ணுது. ஏன் ஓட் கட் பண்ணுது? வி ஹேவ் டு கோ டு பேசிக்ஸ். அதிமுகவோட நிறைய ஓட்டர்ஸ் அதிமுக பிடிச்சி ஓட்டு போட்டவங்க கிடையாது, திமுக வேண்டாம்னு சொல்லி ஓட்டு போடுறவங்க அதிமுகவோட ஓட் பேங்க். ஸோ அந்த ஓட் பேங்க்கு இன்றைக்கி அண்ணாமலைன்னு ஒரு லீடர் வரும்போது அது ஒரு புஷ்ஷாக இருக்குது அவங்களுக்கு. அண்ணாமலை மட்டும் இல்லை, நாளைக்கு விஜய் வந்து அவர் ஒரு ஆப்ஷன் ஆவார், சீமான் ஒரு ஆப்ஷன் ஆவார். இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. பட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸு ஹூ டசன்ட் லைக் ஏடிஎம்கேவை அண்ணாமலை ஃபுல்லாக கிராஸ் பண்ணிட்டார். அந்த 10% ஓட்டை வந்து கிட்டத்தட்ட கிராஸ் பண்ணி 8% போல் பண்ணிட்டார். இன்னும் போக அந்த எலெக்ஷன் அந்த ஓட்டை வந்து அவர் சைடில் போல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2024 எலெக்ஷன் பொறுத்தவரையிலையும் எல்லா சீட்லேயுமே வந்து 10% 12% நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிஜேபி. மதுரை சீட்டில் பிஜேபி தான் நின்றுது, தனியாக நின்றுது. நாளைக்கு செந்தூர் ராஜு எம்எல்ஏ ஆனோன்னா பிஜேபியோட கூட்டணி வேணும். அதிமுக ஸ்ட்ராங்குன்னு சொல்கிற இடம் அது கொங்கு பெல்ட். கோயம்புத்தூரில் இருக்குது, சூலூர், அந்த மாதிரி 6 சீட் இருக்குது. அந்த 6 சீட்லேயும் இவங்க அந்த எம்எல்ஏ ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு தேவைப்படுற கட்சி எது? பிஜேபி. ஸோ இன்னைக்கு தேதிக்கு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, டிவிகே, சீமான், பிஎம்கே எல்லாம் வச்சு நம்ம போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் டிவிகேன்ற கட்சி ஃபார்ம் பண்ணதே வந்து டிஎம்கேவோட பீட்டிங். விஜய் கட்சி ஆரம்பித்ததே திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான். இந்த 2 வருஷம் கால் ஷீட் அரசியல் கொடுத்துருக்கார். இத்தனை நாள் சினிமா கொடுத்துட்டு இருந்தார், இந்த 2 வருஷம் கால் ஷீட் அரசியல் கொடுத்துருக்கார். இந்த பீட்டிங் அதிமுகவோட சேராதுன்றது ஒரு பேசிக் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதிமுக வந்து எந்தெந்த கட்சியை சேர்க்க முடியுமோ ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிமுக இருக்கிறது.
சரி, இப்போ பிஜேபி பொசிஷன் எடுத்துக்கிட்டா, பிஜேபியோட பொசிஷன் வந்து 2024க்கு அடுத்து ஒரு முக்கியமான அலைன்ஸ் வந்து ஏடிஎம்கே இல்லாம அவங்க கிரியேட் பண்ணி ஒரு பெர்சன்டேஜா காட்டியிருக்காங்க. அப்படின்னும்போது, இப்போ வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு போனாங்கன்னா, பழைய இருந்த பொசிஷன விட ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன் போகுமா? அப்ப சீட்ல வந்து பிரச்சனை வரும்ல? இல்லைங்க. அதாவது இந்த எலெக்ஷனே வந்து பவர் ஷேரிங் வித் கூட்டணி வரும். பவர் ஷேரிங்னா வந்து இந்த 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 இலாக்கா தரோம். இந்த மாதிரி சீட்டை நீங்கள் சரி அவங்க சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ கட்சி வரும்போது சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ நாங்கள் இலாக்கா தரோம், இல்லை மந்திரி பதவி தரோம், அந்த மாதிரி சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் திங். அதுக்கு வந்து ஏடிஎம்கே ரெடியா இருப்பாங்களா? ஏன்னா அவங்க வந்து வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அவங்களுக்கு ஆட்சியில வந்து வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? குடுத்து தான் ஆகணுன்ற பொசிஷன்ல இருக்காங்க. ஆமா, இல்லைன்னா எடப்பாடி லீடர்ஷிப் கொஸ்டின் ஆயிடுங்க. 10 தேர்தல் தோத்த எடப்பாடியில 11 தேர்தல் தோத்த எடப்பாடின்னு சொல்லிடுவாங்க. 2 ஸ்டேட் எலெக்ஷன் தோத்துருக்கான்னு சொல்றாங்க. சரி, போன எலெக்ஷன்லயாவது வந்து அவர் என்ன சொல்லலாம், என்கிட்ட ஓபிஎஸ் இருந்தார், அவனை செயல்பட விடலன்னு சொல்லலாம். 2024 வந்து தனியாக தான் செயல்பட விட்டோம். ஜெயிச்சிங்களா ஒரு எம்பி? அது இல்ல. நாங்கள் தான் தமிழ்நாட்டோட பெரிய பார்ட்டி, 2 கோடி மெம்பர்ஷிப் இருக்கான்னாங்களே. ஓப்பனாக சொல்லணும்னா சென்னை சவுத் சென்னையில் பூத்தில் உட்காரதுக்கு ஆள் கிடையாது ஏடிஎம்கேக்கு. ஸோ அவ்வளோ டெலிகேட்டான பொசிஷன் ஏடிஎம்கே இருக்குது சார். திருவிக்கா நகர்லையும் செங்கல்பட்டு சார் 31 சீட்டு சார். இந்த 31 சீட்டில் ஏடிஎம்கே பிரசன்ஸே கிடையாது சார். சரிங்க. ரொம்ப முக்கியமா சொல்லப்பட விஷயம் என்னன்னா, சட்டசபை தேர்தல் வரும்போது மக்கள் ஒரு மாரியும் யோசிப்பாங்க. இப்ப பாராளுமன்றத்துக்கு ஒரு மாரி யோசிப்பாங்க. அதாவது ஏடிஎம்கே சார்பா ஒரு முக்கியமான பிரதமர் வேட்பாளரா அவர் சொல்ல வேற. அதனால ஏடிஎம்கே கேடர்ஸ்க்கோ ஒரு ஒரு பொறுப்பு இல்லாம அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இல்ல. ஆனா இப்ப வந்து சட்டசபை தேர்தல்னு வரும்போது அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. அவங்க மெம்பர்ஸ் வந்து நல்லா ஆக்டிவா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. ஏன்னா சட்டசபை தேர்தல் வரும்போது அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. யார் உண்மையான அதிமுக தொண்டன் தெரியுமா? அதிமுகவுக்கு என்றைக்குமே வந்து மாவட்ட செயலாளர், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அப்படிலாம் என்றைக்குமே கிடையாது. அவங்களாம் வந்து ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க, மக்களோட மக்களாக இருப்பாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டா அந்த ரெட்டலையை பிடிச்சிட்டு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு ரெட்டலைக்கு அவன் பாட்டு தனியாக ஓட்டு கேட்டு போவான். யார் கேண்டிடேட் என்னன்னே தெரியாது. அவ்வளோ ஆர்கானிக்கான தொண்டர்கள் இருக்கிற கட்சி. ஓகேவா? அந்த கட்சிக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எங்கள் தலைமை ரெட்டலைக்கு கேண்டிடேட் போட்டுருக்காங்க, அவங்க ஓட்டு கேட்கணும். அந்த தொண்டர்கள் எடப்பாடியோட லீடர்ஷிப்பை நம்பலை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அது ஏன் உங்களை மாதிரி ஆங்கர்ஸ் ஒத்துக்கவே மாட்டேன்றீங்கன்றது தெரியல. எடப்பாடியை உட்காந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவர் இல்லைன்றதை ஒத்துக்கோங்க. அந்த ஸ்பேஸ் இருக்குது. இஸ் நாட் அ ப்ரூவன் பொதுச் செயலாளர். இது வரையும் ப்ரூவ் பண்ண பொதுச் செயலாளர் கிடையாது. அவர் வந்ததுலேருந்து ஏடிஎம்கேக்கு இழப்பு தான் தவிர எதுவுமே சேர்க்கலை. அதான் முக்கியமான விஷயம் தான். அவரை வந்து நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணல. அவரோட பொசிஷன் வந்து இப்போ வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹெட்ஸ் ஆஃப் ஏடிஎம்கேவா இருக்காரு. அவர் பொசிஷனா அவர் கட்சியில வந்து அவரை வந்து இப்போ வந்து சேலஞ்ச் பண்ற அளவுக்கு அவங்க கட்சியில இன்னொரு ஃபேஸ் இல்லல்ல. நிறைய ஃபேஸஸ் இருக்கு. ஆனால் அதிமுக கட்சியை பொறுத்தவரை பொதுக்குழுன்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து மாஸ்டர். அது முடிவு எடுத்துட்டா, நாளைக்கு உங்களே அன்பே வந்து அதிமுக பொதுச் செயலாளர் முடிவு எடுத்துட்டா, ரெட்டலை யாருக்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட தான் எல்லோரும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி அந்த ரெட்டையில் வந்து எடப்பாடி கிட்டே இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதனால நம்ம அதை ஓவர் காம்ப்ளிகேட் பண்ண முடியும். பட் எடப்பாடி பாலிடிக்ஸை நிச்சயமாக நம்ம விமர்சனம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எய்தர் யூ அக்செப்ட் ஆர் யூ ரிஜெக்ட், எடப்பாடி வில் பி ஏடிஎம்கே சுப்ரீமோ. யாராலையும் மாற்ற முடியாது. இந்த நாளைக்கு டிடிவி வந்துடுவாங்க, சசிகலா வந்துடுவாங்க, அவங்க வந்துடுவாங்க, இவன் நத்திங். இன்ஃபேக்ட் செங்கோட்டையன் விஷயம் கூட ரிசால்வ் பண்ணிட்டாங்க. அது என்ன சின்ன பிரச்சனை, அது ரிசால்வ் பண்ணிட்டாங்க. அது ஒன்றும் பெருசாக வெடிக்காது. இதுக்கு மேலே ஏடிஎம்கே சுப்ரீமோ யாருன்றது ஏடிஎம்கே கட்சி முடிவு பண்ணிக்கும். ஆனால் ஏடிஎம்கே சுப்ரீமோட செயல்பாடை நம்ம பேசலாம். இது வரையும் எதுவுமே ஜெயிக்கிற மாதிரி பண்ணலை. வந்ததுலேருந்து அவர் விட்டு போதான் யாரும் சேரலை. பெருசாக வந்து தொண்டர்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஓட்டுகள் கம்மியாக இருக்கா கேட்டால் ஆயிருக்கு. முதல்ல அவர் ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சு உள்ளே போனால் தான் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அது நடக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதனால தான் இந்த வாட்டி வந்து எல்லா இடத்துலையும் காம்ப்ரமைஸ்னு ஒரு விஷயத்தில் எடப்பாடி அவர்கள் போயிட்டுருக்கார். ஸோ இப்போ 135 சீட்டு 140 சீட்டில் அவர் நிற்கிறார் அப்படின்னா 134 சீட்டுன்னு வச்சுப்போமே, இன்னொரு 100 சீட்டு மிச்சம் இருக்குது. இந்த 100 சீட்டு மிச்சம் இருக்கும்போது 100 சீட்டை எப்படி பகிர்ந்து கொடுக்க போகிறார்? ஃபார் எக்ஸாம்பிள் 2019 டிஎம்கே வந்து டுக் அ ஸ்டாண்ட், நான் உங்களுக்கு நல்லா சீட்டு கொடுப்போம் அப்படின்னு நிறைய சீட்டு கொடுத்தார். 2019 கொடுத்தார், 2034 நல்ல சீட்டு தான் கொடுத்தார். திருமாவளவனுக்குலாம் வந்து 8 சீட்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். 8 சீட் திருமாவளவனுக்கு அவர் 1% ஓட்டுக்கு 8 சீட்டுன்றது மேஜர் ரோல். பெரிய சீட் நம்பர்ஸ். அவங்க கேட்குற சீட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ஜெயிக்கிற சீட்டு. இந்த சீட்டில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னா அந்த சீட்டை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாங்க இதெல்லாம் கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் சென்னை எடுத்துக்கிட்டோன்னா பிஜேபியும் நிறைய சீட் கேட்கும் சவுத் சென்னையில். அப்போ அதை வந்து எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், வெளியில் வந்து நாங்கள் தனி, நாங்கள் பெருசு, நாங்கள் சிறுசெல்லாம் பேசணும், அதெல்லாம் பேசலாம். பொலிட்டிக்கல் நம்பர்ஸாக பொலிட்டிக்கலாக அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் எல்லோரும் அரவணைச்சு போகணும். இதுக்கு மேலே அரவணைக்க மாட்டேன்,
நான் இப்படியே தான் போனேன், இந்த தேர்தலும் தோற்று அவருடைய பொதுச் செயலாளர் பதவியும் இழக்க நேரிடும். அதுதான் உண்மை. ஸோ இப்போ அதிமுக கூட்டணியில் முக்கியமாக பேசப்படுற இன்னொரு ஃபேஸ் வந்து சீமானுடைய ஃபேஸ். அப்படின்னும் போது சீமான் வந்து அவருடைய அரசியல் கொள்கையிலே ஒரு 4 கட்சியை வந்து ரொம்ப முக்கியமாக எதிர்க்கிறார். ஒன்று காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே. இப்போது அவர் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு பேசுறதுக்கான ஒரு பேச்சு எழுந்தாவே அவருக்கு வந்து ஒரு பேக் ஃபயரான ஒரு ஸ்டெப்பா, இல்லை வந்து ஒரு நல்லது எதிர்காலத்தில் அதுக்கு வந்து யூஸ் ஆகுமா? சீமான் அவர்களுக்கு பர்சனலாக ஒரு கட்டாயம் ஏற்படுத்தியிருக்கு. நம்ம அவர் பவரில் வரணுன்ற ஒரு கட்டாயம் இப்போ இருக்குது, வேரியஸ் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில். ஏன்னா வந்து தொடர்ந்து நிறையா நாள் தனியாக ட்ராவல் பண்ணிட்டாரு, கூட இருக்கிறவங்களும் இழக்க ஆரம்பிக்கிறார். நல்ல நல்ல ஆட்களை வந்து அதை பற்றி அவர் கவலைப்படலை. ஆனால் அது ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்னாக ஆயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வரையும் தனியாக தான் நிற்பார். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கடைசியில் கூட்டணிலாம் போக மாட்டார். அதான் நான் நினைக்கிறேன் பர்சனலாக. பட் கூட்டணி போனோம்னு நினச்சா ஏடிஎம் கிட்ட நல்லா பார்கெயின் பண்ணி போவார். ஏன்னா 8% ப்ரூவ் நோட் ப்ரூவே பண்ண விஜயை நம்பி வந்து ஏடிஎம்கே போகிறதுக்கு ப்ரூவ் பண்ண சீமானாவையும் பாஜகவையும் பாமகவும் சேர்த்துக்கிறது இவங்களுக்கு நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் பாஜகவை சேர்க்கறது எப்படி பாஜகவும் சீமானும் சேவாராங்க அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, பெரியார் மேட்டரில் அண்ணாமலை கருத்தும் சீமான் கருத்தும் ஒன்றாவது. கச்சத்தீவை மீட்பதற்காக நிறைய முயற்சி நடந்துட்டுருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது அடுத்த மாதம் ஒரு நற்செய்தி வரும்னு கூட சொல்கிறாங்க பிஜேபி சைட்லேருந்து. நீங்கள்லாம் எதிர்பார்க்குற ஒரு நற்செய்தி வரும். ஏன்னா பிரதமர் 4ஆம் தேதி வந்து ஸ்ரீலங்கா போகிறார். 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஸ்ரீலங்கா போகிறார் பிரதமர். ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது நற்செய்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கன்சிடரிங் எவ்ரிதிங், சீமான் திமுக கொடுத்த கச்சத்தீவை இவங்க மீட்டுட்டாங்க. இப்போ எனக்கு பாஜக எனக்கு அது பண்ணி கொடுத்ததுக்கே நான் பாஜக எங்களோட விருப்ப வெறுப்பை நாங்கள் அப்புறம் வச்சுக்கிறோம், எங்களுடைய எதிரி திமுக தான் ஒரு பாயிண்ட் எல்லாரும் சேர்ந்தா என்ன பண்ணுவோம் திமுக? சரி, இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சீமானோடைய ஓட் பேங்க் என்னன்னா ஆன்டி திராவிடன் பாலிடிக்ஸ். அதில் ஒரு முக்கியமான பேசுகிறாரு. அடுத்து வந்து ஃபியூச்சராக ஒரு யார் பேசாத அரசியலை பேசுகிறோம், அதெல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான பாலிடிக்ஸ் இருக்கும்போது, அவர் வந்து தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிற, மனித குலத்துக்கே எதிரின்னு அவர் வந்து சொல்கிற பிஜேபியோட கூட்டணி போனால் அவருடைய தொண்டர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? இது ரெண்டாக பார்க்கலாம். ஓகேவா? விஜயகாந்த் பார்ட்டி ஆரம்பிச்சது எதுக்கு? திராவிட கட்சிகளுக்கு எதிராக, அதிமுக திமுக. ஆனால் விஜயகாந்துக்கு பெரிய பொசிஷன் என்ன கிடச்சிது? அதிமுகவோட கூட்டணி வச்சபோது தான். எதிர்கட்சி தலைவர் அண்ட் பெஸ்ட். அவர் மட்டும் அந்த 5 வருஷம் சூப்பராக அரசியல் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி தேமுதிகவோட நிலைமையே வேறு. ஆமாம். 2016 அட்லீஸ்ட் டிஎம்கேயோட கூட்டணி போயிருந்தால் அன்றைக்கும் நிலைமை வேறு. அது ரெண்டும் நடக்கலை. ரைட். கன்சிடரிங் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ், கன்சிடரிங் எவ்ரிதிங், சீமான் அவர்கள் இத்தனை வருஷம் இப்போ அவர் கூட ஒரு 8 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்களா? அது ஒரு 50 பேர் பெரிய லீடராக இருப்பாங்களா? அவர் கூட ஒரு 50 பேர் பெரிய ஆட்களாக இருப்பாங்களா? அந்த 50 பேர் வந்து எம்எல்ஏ ஆக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. 50 பேர் 50 கிடையாது, 20 10 20 யாராவது உள்ளே போகணும்ல. சீமான் அவர்கள் வெளில எப்படி பேசுறார், சட்டசபைக்குள்ளே எப்படி பேசுறாரு பார்க்கணும்ல. ஓட்டு இழக்குங்க. கூட்டணி வரும்போது சில ஓட்டுகள் போகும், சில ஓட்டுகள் வரும். ஆனால் இப்போ பெரிய அலையன்ஸ் பண்ணும்போது, திமுகக்கு எதிராக ஒரு அலையன்ஸ் இருக்கும்போது ஓட்டுகள் நிறையா சேரும். ஸோ அவர் இழக்கக்கூடிய ஓட்டுகளை திருப்பி எடுப்பார். இந்த திமுக என்ன பண்ணணும்னா, இந்த நேரத்தில் வந்து சீமானுக்கு எதிராக பேச விடுறதுக்காக கட்சியிலேருந்து வந்த ஒரு 5-6 பேரை விட்டு பேட்டி கொடுக்க வைக்கும். அவங்கள பெரிய இடத்துக்கு இந்த அதிமுக திமுக பாலிடிக்ஸ் நமக்கு தெரியும், இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி சீமான் அஸ் அ ஃபேஸ் வில் கிவ் ஆட் வேல்யூ டு த ஹோல் அலையன்ஸ். ஸோ நான் எல்லாரும் எதிர்பார்க்குற அலையன்ஸ் என்னென்னா, அதிமுக, பாஜக, பாமக, நாம் தமிழர் கட்சி. தேமுதிக ஐ திங்க் மோஸ்ட்டாக வந்து பிஎம்கே உள்ளே வந்தால் தேமுதிக வந்து வெளில தான் போவாங்க. டிஎம்கே விட போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேமுதிக ஒரு கட்டாயம் இருக்குது என்னென்னா, தே கான் டேக் எனி ரிஸ்க். போன முறை வந்து 24 அவங்களுக்கு பிஜேபி வரதான் ஆசை. ஆனால் இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணுறோன்னு நிலைமை இருக்க, ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தாங்க. அதனால தான் வந்து அந்த சைட் போனாங்க அவங்க. ஸோ இந்த முறை வந்து எம்எல்ஏஸ் எடுத்து உள்ளே போனால் தான் கட்சிக்கு ஒரு உயிர்ப்பு வரும். ஒரு 5 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ப்ளஸ் திமுகவுக்கு எதிர்ப்பு இந்த அலையன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிபிலிட்டி வந்ததுன்னா, எப்போவுமே டிஎம்கே வாஸ் ஏடிஎம்கேன்னு ஒரு பைப்போலார் பாலிடிக்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் விடுங்க, விஜய் வந்து அவர் வந்து பொலிட்டிக்கல் இக்னோரண்ட், பொலிட்டிக்கல் கிட்டு, சின்ன பையன். பாலிடிக்ஸை பொறுத்தவரையும் அவர் வந்து ஒன்றும் கிடையாது, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. டிஎம்கே பிடி அதில் வந்து எல்லோரும் கிளியர் ஆகிட்டாங்க. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் நினைப்பவர்கள் திமுக பி டீமுக்கு ஓட்டு போடுவாங்களா? இல்லை, போடணும். அதே மாதிரி விஜயோட கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ஃபேன்ஸ்ன்னு இருக்காங்களே, அதில் நிறைய பேர் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, டிஎம்கே ஓட்டர் சொல்கிறாங்க. கூட வேலை செய்வாங்க, போய் உங்கள்கிட்ட ஓட்டும் கேட்பாங்க, ஆனால் அவங்க பூத்தில் போய் டிஎம்கே ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ எல்லாமே டிஎம்கே ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ திமுக வேண்டாம் நினைப்பவர்களுக்கு விஜய் ஒரு ஆப்ஷனே கிடையாது.
ஸோ ஒரு பைப்போலார் பாலிடிக்ஸ் செட் ஆகும்போது இந்த இடத்துல வரும். ஆனால் இதே இதில் நாம் தமிழர் கட்சி வெளில போய் நிற்குது, நாம் தமிழும் தனியாக நிற்கிறாங்க, டிவிக்கும் தனியாக நின்றாங்க அப்படின்னா 4 முனை போட்டி வந்தாலே இந்த எலெக்ஷன் ரொம்ப சிக்கலான எலெக்ஷன் ஆகிடும். ஃபைட் தான் பண்ண முடியும் ஏடிஎம்கே எலெக்ஷனால். எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா கட்சியும் அரவணைச்சு சென்று இந்த முறை ஜெயிக்க வேண்டும். இந்த கட்சியெல்லாம் அவர் சேர்த்துக்கிட்டா அவரோட 117 கேரண்டி ஆகிடும். அவரோட 117 கேரண்டி அவர் ஆட்சிக்கு வந்துட போகிறார். ஒன்ஸ் ஆட்சிக்கு வந்துட்டா தென் இட்ஸ் ஹிஸ் டர்ம்ஸ் அண்ட் ஹிஸ் டிக்டேஷன்ஸ். புரியுதுங்களா? ஆனால் இந்த முறை தோர்த்தால் அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த கூட்டணிகளில் வந்து அதிகமாக முக்கியத்துவம் இன்னொரு கட்சிக்கு எது இருக்குன்னா பாமகவுக்கு இருக்குது. பாமக வந்து இந்த தேர்தலில் வந்து ஏடிஎம்கே, அதாவது என்டிஏ இல்லாத ஏடிஎம்கே கூட போகணும் அப்படின்னு நினைப்பாங்களா, இல்லை இப்போ இருக்கிற என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகணும்னு நினைப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய பொசிஷனில் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் வந்து ஆட்சிக்குள்ளே ஒரு முக்கியமான பொசிஷன் வந்து நிலைநாளாச்சு இல்லை. பாமகவை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சில ஃபேக்டர்ஸை பற்றி பேசலாம், சில ஃபேக்டர்ஸ் பற்றி பேச முடியாது. ஏன்னா அது பேசினா வந்து பாமக நண்பர்கள்லாம் கோச்சிப்பாங்க நம்மளை. அதனால் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த சைடு பவர் போதோ அந்த சைடு போகணும்னு நினைப்பாங்க. அவங்க எப்போவுமே அப்படி தான் நினைப்பாங்க. பட் பர்சனலாக வந்து அன்புமணி வந்து என்றுமே வந்து திமுக ஆதரவாக செயல்படுறது கிடையாது. அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். 2021 2019 ஹி வாஸ் வித் இபிஎஸ் அண்ட் அந்த கூட்டணியில் இருந்தார். 2021 வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் தான் இருந்தாங்க. 2024 பிஜேபி கொண்டு வந்து தன்னோட ஓட்டு என்னன்றதை ப்ரூவ் பண்ணுவோம். அந்த விஷயத்தில் அவர் ஜெயிச்சிட்டார். அதான் உண்மை. இன்ஃபேக்ட் சௌமியா அவர்கள் ஒரு 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 ரொம்ப கம்மி மார்ஜினில் தான் தோற்று போனாங்க. இல்லை அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டிய சீட்டு தான் அது. அவங்க திமுக கூட போக மாட்டாங்க. ஸோ ஒரு ஆப்ஷன், ஒருவேளை பாஜக தனியாக இருந்தால் ஒரு ஆப்ஷன், ஏடிஎம்கே தனியாக, ஏடிஎம்கே இப்போ அந்த கட்சியோட 2 முக்கிய முகங்களாக பார்க்க போகிற ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், அவங்க 2 பேருக்குள்ளே எந்த கூட்டணி போகலான்ற பிரச்சனை இருக்குல்ல. அது எல்லா கட்சியிலையுமே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி வேண்டவே வேண்டாம். தங்கமணி, வேலுமணி, அதாவது கொஞ்சம் சென்னையை தாண்டிங்கன்னா அவங்களுக்குலாம் பாஜக கூட்டணி வேணும். கொங்கு பெல்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பிஜேபி, கொங்கு பெல்ட் இல்லை, சென்ட்ரல் தமிழ்நாடே கொஞ்சம் வேணும். ஏன்னா இவங்க 1% வாங்குவாங்க சார். 1% என்ன உங்கள் சீட்டே கிடைக்காம போயிடும். அவங்க எம்எல்ஏ ஆனால் தானே அவங்க கெத்து. ஏன்னா ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கும் அமைக்காததுக்கும் 1% 2% இருக்கும்போது அது பெரிய குரூஷியல் ஆகிடும். ப்ளஸ் சென்னையில் வந்து பாஜக சேர்ந்ததுன்னா அது அவங்களுக்கு பெரிய வெயிட்டேஜ் தான். அதாவது இவங்க சார் ஜெயக்குமாருக்கு நெகட்டிவ். அது வந்து அவர் தொகுதி ராயபுரம் பொறுத்தவரை அது வந்து திருவிக்கா நகர் டு ராயபுரம் அது ஒரு கஷ்டமான பாட்டு தான். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்னன்னு தெரியாமல் இது பண்ணிட்டு இருக்காரு. பட் ஜெயக்குமார் போன்றவர்கள் அதிமுகவோட உண்மையான தொண்டர்கள். கட்சியாக தன்னுடைய எம்எல்ஏ பதவினா கண்டிப்பாக கட்சி தான் முடிவெடுப்பாங்க. வேறு விதத்தில் வந்து அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிடுவாங்க. லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த முறை ஒரு மெகா அலையன்ஸ் பண்ணி ஜெயிக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயம். ஆனால் மீண்டும் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய போக்கை கண்டினியூ பண்ணால் பிஜேபியும் பயப்படல, பிஎம்கேவும் பயப்படல, தேமுதிகவும் பயப்படல, எல்லாம் தனியாக வந்து தன்னோட ஓட் பர்சன்டேஜை ப்ரூவ் பண்ணுவாங்க. பிஜேபியை பொறுத்தவரை 3லேருந்து 5 எம்எல்ஏ தனியாக எடுத்து போன வாட்டி வாங்கின ஓட்டை அவங்க நிரூபித்தாலே அது அவங்களுக்கு பெரிய விக்ட்ரி. பாமகக்கு ஆஸ் யூஷுவல் தன்னோட ஓட் பேங்கை வச்சு இவங்க ஓட்டை பிரித்தாலும் அவங்க விக்ட்ரி தான். ஆனால் எடப்பாடி அவர்கள் என்ன கெயின் பண்ணுவார்? அதில் ஒரு கெயினும் கிடையாது. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்மையிலே அதிமுகவுக்கு இருந்தால், அந்த கட்சி ஆரம்பிக்கிறதே திமுக தோற்கடிக்க தான், தீய சக்தியை திமுகவை வேறடிப்போம் தான் ஆரம்பித்தாங்க. அந்த எண்ணம் உண்மையிலே எடப்பாடி அவர்களுக்கு இருந்தால் நிச்சயமாக ஒரு மெகா கூட்டணியை அவர் ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் அவர் மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்ணால் மக்கள் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. மக்கள் ஓட்டு போட தயார். இவர் ஃபார்ம் பண்ணுவாரா மாட்டாரான்னு தான் கொஸ்டின். சரி, இங்கே ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் என்னன்னா, இப்போ வந்து இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏடிஎம்கே இஸ் ஈக்குவல் டு இபிஎஸ், இபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடிஎம்கே. நோ மோர் சசிகலா. அவங்க கேம்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் திமுகவை தோக்கடிக்கணும் பெரிய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் இவங்களாம் குவைட் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஆல்ரெடி வந்து டிடிவியும் ஓபிஎஸும் என்டிஏல தான் இருக்காங்க. என்டிஏ தான் அகாமடேட் பண்ண போகுது சீட்டு. எடப்பாடி அகாமடேட் பண்ணுவோம். என்டிஏக்கு மொத்தமாக 50 சீட் வாங்குறாங்க, 100 சீட் வாங்குறாங்க, 70, சும்மா ஐம் கிவிங் எ நம்பர் வாங்கினா இவங்க தான் அகாமடேட் பண்ண போகிறாங்க தவிர அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதில் ஒரே பிரச்சனை எஸ்டிபிஐ. பிஜேபி உள்ளே வந்தால் எஸ்டிபிஐ உள்ளே இருக்குன்னா எஸ்டிபிஐனால ஒரு கெயின் கிடையாது. எஸ்டிபிஐனால இன்ஃபேக்ட் கோயம்புத்தூரில் கெட்ட பேர் தான் ஏற்பட்டுச்சு. ஏன்னா வந்து எஸ்டிபிஐக்கு ஒன்று அந்த பேக்ரவுண்ட் வந்து கோயம்புத்தூருக்கு செட் ஆகலை. ஸோ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது எல்லாமே எடப்பாடி கையில் தான் இருக்குது. திமுகவை உண்மையிலே தோற்கடிக்க வேண்டும் என்று எடப்பாடி நினைத்தால் அனைத்து கட்சியும் ஒன்றாக சேர பார்ப்பார். இல்லை அப்படின்னா ஒரு கஷ்ட காலம் தான். சார், டிடிவி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, பழைய என்ஐஏ கூட்டணி வந்து ஆட்சி நம்ம உருவாக்கணும், அது வந்து எடப்பாடி தலைமை இல்லாத கூட்டணியாக கூட இருக்கலாம் அப்படின்னு பேசியிருக்காரு. இதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது?
சரி, அது அவங்க தொண்டர்களை வந்து அவரை வந்து உற்சாகப்படுத்துறாரு, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அவருக்கே ரியாலிட்டி தெரியும். சரி, டிடிவி இஸ் எ வெரி ஸ்ட்ரூட் பொலிட்டிஷியன், ரொம்ப ஸ்ட்ரூட் பொலிட்டிஷியன். அவருக்கு அரசியல் தெரியும். அது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4 பேர் என் கூடயே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை சந்தோஷப்படுறதுக்காக இந்த மாதிரி நடந்துடா தம்பின்னு சொல்கிறது தான் தவிர எதுவுமே கிடையாது. சரி, இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து முக்கியமான ரெண்டு ஒரு ஃபேஸ்னா அண்ணாமலை, இந்த சைடு வந்து ஏடிஎம்கேல ஒரு முக்கியமான ஃபேஸ்னா இபிஎஸ். அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனலான ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி ஒரு ஃபைட் நடக்குது. இது வந்து அந்த தொண்டர்களுக்கு எந்த விதமான இம்பாக்டை கொடுக்கும்? அதெல்லாம் தாண்டிட்டோங்க. லெட்டஸ் கம் டு த ரியாலிட்டி. திமுக தோக்கடிக்கணுமா வேணாமா? தோக்கடிக்க நல்லா ஒன்றா சேருங்க. தோக்கடிக்க வேண்டாம், எடப்பாடி தோக்கடிக்க வேண்டாம்னு நினைத்தார். இல்லை நம்ம பார்ட்டி ஸ்ட்ரென்த்தையாக ப்ரூவ் பண்ணிக்கலாம் 2024 மாதிரி எடுங்க, அவ்வளோதான். இந்த பர்சனல் ஃபைட்டு, எக்ஸ்டர்னல் ஃபைட்டு, வி ஹவ் கிராஸ் தட் ஸ்டேஜ். ஏன்னா கீழே வந்து திமுக சொன்ன சீம்ஸ் வந்து மக்கள்கிட்ட போயிருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. மக்களுக்கு திமுக மேலே ஆங்கர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை எப்படி வந்து ஆட்சி மாற்றத்துக்கு யூஸ் பண்ணணுன்னு தான் இதுக்கு மேலே ஃபார்வர்ட் திங்கிங்கில் தான் இருக்கணும் தவிர பேக்வர்ட் திங்கிங்கில் போகக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அண்ணாமலையும் சீமானும் இனிமேல் தமிழக அரசியலில் கிங் மேக்கர்ஸ். குறிப்பாக அண்ணாமலை வந்து இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு அதை மொத்தமாக கவர் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12-13% வரையும் அவர்கிட்ட வச்சிருக்கார். 8% வரையும் போல் பண்ணி காமிச்சிட்டார். அவர் அரசியலில் நீண்டு போகும்போது அதையுமே வந்து அவர் கையில் வச்சுப்பார். எவ்ரிதிங் இஸ் இன் எடப்பாடிஸ் கேம்ங்க. எடப்பாடி திமுகவை தோக்கடிக்க வேண்டும் நினைத்தால் அனைவரையும் சேர்ப்பார். இல்லை ஆஸ் யூஷுவல் சைலண்டாக போகலாம், நமக்கு அதிமுக பதவி தான் முக்கியம். ஏன்னா 2021 திமுக தோக்கடிச்சிருக்கலாம். ஒன்றுமே இல்லை, டிடிவி தினகரனை சேர்த்துருந்தா 22 சீட்டு வந்திருக்கும், எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் சில தேமுதிக, டிடிவி, கிருஷ்ணசுவாமி இவங்களெல்லாம் விட்டார். இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம், நீ போன்னு சொல்லி எல்லாரையும் விட்டு கடைசியில் வந்து அப்பயே 1% தான் எலெக்ஷன் தோற்று போனார். இவங்கெல்லாம் சேர்த்துருந்தா டஃப்பாக இருக்கும், இல்லை மைனாரிட்டி ஆட்சியாவது வந்திருக்கும். ஸோ கன்சிடரிங் எவ்ரிதிங் இஸ் இன் எடப்பாடி. இந்த பழைய சண்டை பாலிடிக்ஸ் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று சேர்ந்து வைகோ பேசாத பேச்சா, ஸ்டாலின் தான் என்னுடைய எல்லாமே அளவுக்கு பேசுகிறார் இப்போது. கரெக்டாக ஈழத்தமிழர்களுக்கு செய்த துரோகத்தால் நான் இனிமேல் திமுகவுடன் அறவே சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் வைகோ. கரெக்டு தானே? ஆனால் சேரலை. 2016 விஜயகாந்த் அவர்கள் கூட்டணியில் இருந்துட்டு கடைசி நிமிஷத்தில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது சூப்பராக எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவார். நான் என்னோட தம்பியை நிறுத்துறேன், அவரை நிறுத்துறேன், இவரை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல ஹீ வில் சேஞ்ச் ஹிம்செல்ஃப். ஸோ இந்த மாதிரி பாலிடிக்ஸில் பல டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. சார், திமுக வேண்டுமா வேண்டாமா? மக்கள் வேண்டான்னு நினைக்கிறாங்க. நீங்களாம் ஒன்று சரிங்களா மாட்டிங்களா? அதுதான் கொஷின் மார்க். இதில் மேஜர் பார்ட்டியாக இருக்கிறது வந்து அதிமுக 20% மேலே 20% கிட்டத்தட்ட ஓட்டு வச்சுருக்காங்க. செகண்ட் பார்ட்டியாக இருக்கிறது பாஜக, தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறது பாமக, என்டிகேயும் சேர்த்துக்கலாம். என்டிகே பிஜேபி ஒரு ஈக்குவல் ஃபோர்ஸில் இருக்காங்க. என்ன அட்வான்டேஜ்னா, இன்றைக்கி அதிமுக ஸ்ட்ரகிள் ஆகிறது பிரச்சாரத்துக்கு ஒரு ஃபேஸ். நாளைக்கு என்டிகே, அதாவது அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் இந்த அலையன்ஸ்குள்ளே வந்துட்டாங்கன்னா தில் கெட் அ ஃபேஸ் ஃபார் இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் கிடச்சிடும். ஒன்ஸ் இந்த ஃபேஸ்லாம் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அலையன்ஸோட லுக்கே வேறு மாதிரி ஆகிடும். ஒரு சைடு இங்கே பாருங்கள், காலையில் சீமான இடத்துல பிரச்சாரம் பண்ணுறாரு, ஈவினிங் அண்ணாமலை இடத்துல பிரச்சாரம் பண்ணுறாரு. இதுவே ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிடும். ஏன்னா ப்ரெஸ்ஸோட கண்ட்ரோல் இவங்க 2 பேரும் நல்லாயிருக்கு, மீடியாவோட கண்ட்ரோல் இவங்க 2 பேரும் நல்லாயிருக்கு. கன்சிடரிங் எவ்ரிதிங் இது ஒரு பெஸ்ட் அலையன்ஸ் ஆப்ஷனாக இருக்கும் தான் நான் வந்து டேட்டா சொல்லுது. இதே அலையன்ஸில் ஒரு ஃபோர்மிடபிள் திங், ஒரு விஷயம், விஜய் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்த அரசியலுக்குள்ளே வந்தால் அவரும் இந்த அரசியல் இந்த இதில் சேர்ந்தார், இந்த கூட்டணியில் சேர்ந்தார். 234 தொகுதியில் எல்லா எதிர்கட்சியும் ஒன்று, டிஎம்கே அலையன்ஸ் அது ஏடிஎம்கே அலையன்ஸ் மாறிச்சு அப்படின்னா திமுகவை வேரோடு அழிச்சிடலாம், ஒரு சீட் இல்லாமல் பண்ணிடலாம். ஆனால் விஜய் அப்படி நினைக்க மாட்டார், ஏன்னா அவர் வந்து டிஎம்கேயோட பிடி. ஸோ இதை அறிந்த எடப்பாடி அவர்கள் இப்போவே கூட்டணி ஆரம்பித்து அவங்க செயல் பண்ணணும் தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ நேரத்துக்கு ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.